நெல், கரும்பு போன்றவற்றுக்கு விலை நிர்ணயிப்பதைப் போல வாழைத்தார்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என தூத்துக்குடி வாழை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்று பாசனத்தை சார்ந்து வாழை, நெல், வெற்றிலை, உளுந்து என சுமார் 46,000 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. இவற்றில் சுமார் 23,000 ஏக்கரில் வாழை சாகுபடி நடைபெறும் நிலையில் கடந்த சில வருடங்களாக மழை, வெள்ளம், வறட்சி உள்ளிட்ட காரணங்களால் வாழை விவசாயிகள் இழப்பை எதிர்கொண்டு வருவதாக கூறுகின்றனர். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் சேதங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்கினால் கடனில் இருந்து ஓரளவு தப்பிக்க இயலும் என்கின்றனர் வாழை விவசாயிகள். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வெள்ளத்தில் பாதிப்பாயிட்டு, அப்புறம் போன வருஷமும் காற்று மழை, இந்த வருஷமும் காற்று மழையெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இந்த பாதிப்பெல்லாம் சரி செய்யறதுக்கு அரசு ஒரு உதவி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா இதுக்கும் உதவி செய்தாங்க, இந்த வியாபாரத்துக்கு மட்டும் உதவி செய்யலை. குறைந்தபட்ச ஆதார விலை இல்லாததால் மொத்த வியாபாரிகள் கேட்கும் விலைக்கு வாழைத்தார், வாழை இலைகளை விற்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். போன வருஷம் வெள்ளம் அதில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஃபுல் சேதமாயிட்டு. இன்னும் அந்த கடனை கூட எங்களால் பேங்கில் வட்டி கூட கட்ட முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை அரசு எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கரும்பு, நெல் இந்த மாதிரி ஒரு விலையை நிர்ணயித்த மாதிரி இந்த வாழை விவசாயத்துக்கும் அரசு எங்களுக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். வாழை விவசாயிகள் எதிர்கொள்ளும் இழப்புகள் மற்றும் நடைமுறை சிக்கல்களை களைய வாழைத்தார்களுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்திட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். சன் செய்திகளுக்காக ஸ்ரீ வைகுண்டம் செய்தியாளர் தினகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.